காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான தன்னிடம் ஆதாரங்களின் அணுகுண்டு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் கூறியிருந்தார். ராகுல் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில் அளித்துள்ளார். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் பேசியதாவது: ராகுல் தன்னிடம் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஆதாரங்களின் அணுகுண்டு இருந்தால் அதை உடனடியாக வெடிக்கச் செய்ய வேண்டும். அவர் ஆபத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ராகுலின் பேச்சு வரவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலின் ஒரு குறுக்கு வழி ஆகும். என்டிஏ தலைமையில் கீழான பாதையில் மாநிலம் மேலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மற்றொரு பாதையான இந்தியா கூட்டணியின் கீழ் பீகாரை அதன் பழைய நடவடிக்கையின்படி ஜாதி மோதல்களின் சகாப்தத்திற்கு அழைத்து செல்லும். இந்த நேரத்தில் ராகுலின் கடந்த கால பேச்சுகளை நினைத்து பார்க்க வேண்டியது உள்ளது. அவர் பார்லியில் பூகம்பம் ஏற்படும் என்று மிரட்டினார். ஆனால் அங்கு பேசியபோது அது ஒரு ஈரமான பொய்யாக மாறியது. தேர்தல் ஆணையம் ஒருமைப்பாட்டிற்கு நற்பெயரை கொண்ட ஒரு அமைப்பாகும். மாநிலத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய அது அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. ஒரு அரசியலமைப்பு அமைப்பை பற்றி அற்பமான அறிக்கைகளை வெளியிடுவது எதிர்க்கட்சி தலைவருக்கு தகுதியானது அல்ல. அவரது சொந்த கட்சியின் கைகளில் ரத்தம் உள்ளது. 1975இல் அவசர நிலையை அமல்படுத்தி ஜனநாயகத்தை கொல்ல முயன்றது என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பீகாரில் தனது 20 ஆண்டுகால ஆட்சியில் மாநிலம் முன்னேற்றம் அடைய உதவியதற்காக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பாராட்டுக்கள். இவ்வாறு ராஜ்நாத் சிங் பேசினார்.